அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிராம வரைபடம். அதாவது கிராம வரைபடத்தை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் எடுக்கிறது, ஒவ்வொரு கிராமத்தினுடைய வரைபடம் திட்டுறதுக்காக வேண்டி நம்ம வந்து விஓ ஆஃபீஸ், அப்புறம் வந்து நம்ம சர்வே ஆஃபீஸ் ஆன்லைன் தெரியும். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஆன்லைன்லேயே ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். அதை பற்றியான ஃபுல் வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு போவோம். அதாவது தமிழ்நாடு சர்வே, அதாவது லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்டோடையது புதுசாக போட்டிருக்காங்க இந்த வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ்ன்னு இருக்குல்ல, அதில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து அந்த டெஸ்க்டாப் அதாவது மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் இருக்கும், அதை வந்து கிளிக் கொடுத்துக்கிறோங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் வந்து இந்த சைட் செட்டிங்ஸில் வந்து அந்த பாப்அப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டையும் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக அந்த வெப்சைட்டில் போவோம். அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வீஸ் மூலமாக இது பண்ணலாம். ஒன்று வந்து இந்த சர்வீஸ்ன்னு பார்த்திங்களா, அதை கிளிக் கொடுத்து அப்புறம் வந்து பை மேப்னு பார்த்திங்கன்னா அதை கிளிக் கொடுத்திங்கன்னா வில்லேஜ் மேப் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் மேப் இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பை மேப்னு பார்த்திங்களா, அதை கிளிக் கொடுத்திங்கன்னா டைரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே போயிடும். அந்த பேஜுக்குள்ளே போனோன்னா அதை ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, வில்லேஜ் இதை சூஸ் பண்ணணும். இப்போ என்னுடைய டிஸ்ட்ரிக்கு ராமநாதபுரம், நான் சூஸ் பண்ணிட்டேன். தாலுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னுடைய கிராமம் ராமநாதபுரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜ் வந்து என்னுடைய வில்லேஜ் வந்து அத்தியூத்து, அதை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் இருக்குல்ல, சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணினோன்னா என்னுடைய இது வந்து ஆட் ஆயிரும். அது ஆல்ரெடி வந்து நான் வந்து ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கேன், அதனால் வந்திருக்கு. இப்போ வந்து எந்த இது வேணுமோ, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரே சமயத்தில் வந்து நிறைய வில்லேஜ், அதாவது ஒரே சமயத்தில் ஒரு 2-3 வில்லேஜுக்கு உடைய மேப்பை வந்து நம்ம வந்து பைசா கட்டி எடுத்துக்கிற முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு இது மட்டும் நான் கிளிக் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோன்னே எதில் பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில், அதாவது யார் வந்து அந்த மேப்பு டவுன்லோட் பண்ணுறோமோ நம்மளுடைய டீட்டெயில் எல்லாம் கொடுக்கணும். அது ஒன்றும் இல்லை, மெயில் ஐடி, நேமு, ஆக்குபேஷன், அதாவது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பர், ஜெண்டர், அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில் கேட்கும். அப்புறம் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு கொடுக்கலாம், இல்லைனா பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி இது ஒன்று கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஐடி நம்பர் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன ரீசனுக்காக இது பண்ணுறீங்க, ஒரு வேளை சர்வே பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது நிலம் வாங்க போகிறீங்களா, அந்த ரீசனை மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு கேப்சர் என்ட்ரு பண்ணணும். கரெக்டாக கேப்சர் என்ட்ரு பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் வந்து கேப்சர் என்ட்ரு பண்ணிவிட்டேன். டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். அந்த அக்செப்ட்டுங்கிறது பார்த்திங்களா, அந்த ப்ளூ கலர் அந்த பாக்ஸை கிளிக் கொடுத்துட்டு சப்மிட் பண்ண நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய அந்த வில்லேஜுடைய ஒவ்வொரு வில்லேஜ், சின்ன கிராமம் வந்து ஒரு ஷீட் வரும், பெரிய கிராமம் தான் 2 ஷீட் வரும், அதுக்கு அந்த மாதிரி வரும். அமௌண்ட் வரும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ரிவியூன்னு கொடுத்துருப்போம். ப்ரிவியூ கிளிக் கொடுத்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ண வில்லேஜ் மேப் நம்ம மேப்பான்னு சொல்லிட்டு வந்துடும். எப்படி வரும், ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் கொடுத்துருக்கேன், அந்த ஒரு பேஜ் எப்படி வரும் அதை வந்து இது ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பான். அது நம்மளுடைய ப்ரிவியூக்காக பார்க்குறது. நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த ப்ரிவியூ ஓகேனா அதோட நீங்கள் சூஸ் பண்ணது உங்கள் வில்லேஜ் தானா, உங்கள் மேப் தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பே பண்ணுற இதுக்குள்ளே போய்ட்டு அதில் டைரெக்டாக பே பண்ணிக்கலாம். எப்படி பே பண்ணுறங்கிறத இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதாவது கீழே அந்த அக்செப்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அக்செப்ட் திஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜுடைய எப்போ வந்து இனிஷியல் சர்வே எப்போ பண்ணாங்க, அப்புறம் அந்த யூடிஆர் வருஷம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ளே இந்த மேப்பு பார்த்திங்கன்னா இதனுடைய வந்து 1979
1987 இடைப்பட்டதில் வந்து அப்டேட்டிங் பண்ணியிருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 200. அதாவது என்னுடைய வில்லேஜுக்கு ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா 200 வரும், 2 பேப்பர் இருந்துச்சுன்னா 300 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அதாவது பெரிய வில்லேஜாக இருந்துச்சுன்னா. இது வந்து இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா அதில் பேன் இருக்குல்ல, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பேங்கிறத வந்து பே பண்ணுறேன். பே பண்ணுறது ஆன்லைனில் வந்து நெட் பேங்கிங் கொடுத்துருக்கான், அப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் அந்த நம்ம யூபிஐ, அந்த ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். பே பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும். அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் அதாவது ஜெராக்ஸ் சென்டரோ ப்ரௌசிங் சென்டரோ போயிட்டு அதை நீங்கள் உங்களுடைய வில்லேஜ் மேப்பை நீங்களே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பிடிஎஃப் ஃபைலை வந்து உங்கள் மொபைலையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் கொடுத்தது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான, அதாவது யூஸ்ஃபுல்லான வெப்சைட் இது. ஏன்னா ஒரு சின்ன கிராம வரைபடத்துக்கு வந்து விவோட்ட, அதாவது நான் வந்து கேட்டிருக்கேன், விவோட்ட கேட்டதுக்கு 2000 3000 வரும்னு சொல்லியிருக்காப்புல. அது 2000 3000 கொடுக்க கூட தயாராக இருந்தோம். அப்படி இருந்துமே இல்லை தர முடியாது, அங்கே போய் வாங்கணும் இங்கே போய் வாங்கணும்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயே நம்ம மொபைலே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி கொண்டு வந்துருச்சு. ஸோ இதை வந்து இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.